முறுக்கு அவல் பொரி அஞ்சரப்பெட்டை. வெல்கம் பேக் டு அஞ்சரப்பெட்டி. நான் உங்க ராஜ்கமல். நான் இன்னும் சென்னையில தாங்க இருக்கேன். ஐயோ ஐயோ ஐயோ, இப்ப நான் நின்னு பேசிட்டு இருக்க இடத்த பத்தி என்ன சொல்றது, எப்படி சொல்றது? சின்ன வயசுல இருந்து நான் பார்த்த எல்லா படத்திலையும் சென்னையை காட்டுறதா தான் முதல்ல இந்த எல்ஐசி பில்டிங் தாங்க காட்டுவாங்க. 14 மாடின்னு இதைத்தான் முதல்ல எனக்குலாம் சென்னை கூட்டிட்டு வந்தோன்னே இதைதான் வேடிக்கை காட்டினாங்க. இதாண்டா எல்ஐசி பில்டிங். அந்த எல்ஐசி பில்டிங்ல நின்று நான் இன்னைக்கு ஜி தமிழ் தொலைக்காட்சியில அஞ்சரைப்பெட்டி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஓகே, இன்னைக்கு பிரம்மாண்டமான்னு சொல்றதை விட ஒரு மாதிரி புதுமையான்னு சொல்றதை விட ஒரு மாதிரி பழமையான்னு சொல்றதை விட சூப்பரா ஆரம்பிச்சிருக்கு நம்ம நிகழ்ச்சி. இன்னைக்கு வரப்போற டிஷ்ஷஸும் அப்படிதான், சட்டுப்புட்டு சமையலும் அப்படிதான். அதெல்லாம் விட ஒருத்தங்க வீட்டுல இப்ப கூப்பிட்டுருக்காங்க. பாடுவாங்களாம், சமைப்பாங்களாம், பாடுவாங்களாம். அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டரா. கொடுக்க போற டிஷ்ஷும் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குமாங்க. அவங்க வீட்டுல போய் அது என்ன டிஷ்ங்கிறத பார்க்கலாம். அவங்க யாரு என்னங்கிறது தெரிஞ்சுக்கலாம். டைம் ஆச்சு, லேட் பண்ண வேணாம். எல்ஐசிக்கு ஒரு கும்பிட போட்டு வேலைய ஆரம்பிப்போம். வாங்க. நாம இப்போ சென்னையில இருக்கிற பம்மல் ஏரியாவுக்கு வந்தாச்சு. ஏரியாவே பேருக்கு ஏற்ற மாதிரி அப்படியே பம்மலா அமைதியா இருக்கு. இப்போ நம்ம ஸ்ரீவித்யா மேடத்தோட வீட்டுக்கு போறோம். அவங்க ஏதோ ஸ்பெஷல் டிஷ் பண்ணி நம்ம எல்லாத்தையும் கலக்க போறாங்களாம். என்ன இந்த டிஷ் அப்படிங்கறத அவங்க கிட்டே கேட்போம். அவங்கள பண்ண வச்சு பார்ப்போம். வாங்க. அஞ்சரைப்பெட்டி அப்படிங்கிற நிகழ்ச்சி மட்டும்தான் தினமும் நிறைய வெரைட்டியான டிஷஸ் கொடுத்துட்டு இருக்க ஒரு நிகழ்ச்சி. அதுல பாத்தீங்கன்னா புலாவ்னு நம்ம சின்ன வயசுல இருந்து பாத்துட்டு இருக்கிறது ஒரு 3-4 புலாவ் தான். பீஸ் புலாவ், பன்னீர் புலாவ், அந்த மாதிரி ரெகுலரா பாத்துட்டு இருக்க விஷயங்கள். இன்னைக்கு நான் வித்தியாசமா கத்திரிக்காய் புலாவ் அப்படின்னு ஒண்ணு பண்ண போறேன் அப்படின்னு ஸ்ரீவித்யா மேடம் நம்ம பக்கத்துல ரெடியா நிக்கிறாங்க. அவங்க எங்க இருந்து வராங்க, எப்படி பண்ண போறாங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். உங்க பேரு ஸ்ரீவித்யா, அதை நானே சொல்லிட்டேன். இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்கிறத சொல்லுங்க. சார், இப்ப எல்லாருக்குமே புலாவ்னா ஜெனரலா சாதத்துல பண்ணுவாங்க. இது நம்ம அரிசி குருணையில கத்திரிக்காய் புலாவ் பண்ண போறோம். கத்திரிக்காய் புலாவ் பண்ண போறீங்க. ரைட். கத்திரிக்காய் புலாவ் பண்றதுக்கு முன்னாடி உங்களை பத்தி சொல்லுங்க. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் MA மியூசிக் பண்ணிருக்கேன் சார். எனக்கு மியூசிக் லவர். ஓகே ஓகே. அதனால எல்லாமே பாடினே சமைக்கிறது, சமைச்சுனே பாடுறது, இதுதான் பண்ணிட்டு இருக்கிறது நான் பண்றது. எப்ப பார்த்தாலும் உங்க வீட்டுல ஒரு கீதம் கேட்டுக்கிட்டே இருக்கும். கண்டிப்பா. சரி, இப்போ அந்த கீதத்தை அஞ்சரைப்பெட்டி நேயர்களுக்காக ஏதாவது ஒரு பாட்டு ஒண்ணு பாடிட்டு நம்ம சமைக்க போவோம். கண்டிப்பா சார். தேவி நீயே துணை தென் மதுரை வாழ்மீனலோச்சனி தேவி நீயே துணை தென் மதுரை வாழ்மீனலோச்சனி சூப்பர் மேடம். ஆஹா, ஒரு மினி கச்சேரியே பண்ணிட்டீங்க. சரி, இப்போ இந்த கத்திரிக்காய் புலாவ் இது உங்களுக்கு பண்ண சொல்லி கொடுத்தது யாரு? பண்ண சொல்லி கொடுத்தது நான் ஜென்ரலா சமையல் கத்துனதே மாமியார் வீட்டுக்கு வந்துதான் சமையல் கத்துனேன். அம்மா வீட்டுல இருக்கும் போதுல சமையல் எல்லாம் பண்ணது கிடையாது. எல்லாமே இங்க வந்துதான் கத்துனேன். கிட்டத்தட்ட ஒரு மாமியார் தான் உங்க குரு. ஆமா, சமையல் குரு. ஆமா. ரைட். இப்ப இந்த கத்திரிக்காய் புலாவ் பண்றதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை? அரிசி குருணை, எண்ணெய், கருவேப்பிலை, கடுகு, பச்சை மிளகா, புளி கரைச்சல், வெங்காயம், உப்பு, வெட்டை மிளகா, மஞ்சப்பொடி, கொத்தமல்லி, கடலைப்பருப்பு, வெந்தயப்பொடி, கத்திரிக்காய், பெருங்காயப்பொடி, உளுத்தம் பருப்பு. இப்ப நம்ம சமைக்க போலாமா? முதல்ல என்ன பண்ணணும்? எண்ணெய் ஊத்தி ஃபர்ஸ்ட் தாளிச்சு கொட்டதுல தாளிச்சு கொட்டி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ரைட். ஓகே. ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊத்திக்கலாம். ஓகே. ரிஃபைண்ட் ஆயில். அது ரிஃபைண்ட் ஆயில் ஊத்திக்கலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் இத விட்டுட்டு கடுகு போட்டுக்கலாம். கடுகு. சரி, இப்ப இந்த கடுகு கொஞ்சம் சூடாகணும் இல்லையா? ஆமா, கடுகு வெடிச்சதுக்கு அப்புறமா நம்ம அந்த கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு அதை போட்டுடலாம். ஓகே. இந்த கடுகு வெடிக்கிற வரைக்கும் இந்த கத்திரிக்காய் புலாவ் மாதிரி வேற என்ன விஷயங்கள் மாமியார் சொல்லி கொடுத்தாங்க ஸ்பெஷலா? அம்மா எல்லாமே நல்லா பண்ணுவாங்க. ஓகே. அவங்களோட சமையல் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ மெயினா என்னன்னாக்கா இந்த கத்திரிக்காயிலேயே கத்திரிக்காய் பிட்ல பண்ணுவாங்க. கத்திரிக்காய் பிட்ல நல்லா இருக்கும். கத்திரிக்காய் பார்த்தா கத்திரிக்காய் பிட்லனா என்ன அர்த்தம்? அதுக்கு என்ன சாப்பாடா, சாதமா? அதாவது சாதத்துல போட்டு கலந்து சாப்பிடுறது. ஓஹோ. அந்த கூட்டு மாதிரி பதார்த்தம் அது நல்லா இருக்கும். அது கடுகு உங்களை கூப்பிடுதுன்னு நினைக்கிறேன். ஆமா, கடுகு வாங்க கூப்பிடுது. நம்ம கடுகு போட்டுட்டு கடலைப்பருப்பும் உளுத்தம் பருப்பும் போட்டுடலாம். ரைட். போடுங்க. அது ஃபுல்லா வெடிச்சிட்டோம்.
ஓகே, அந்த பிட்லை மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் தெரியும். இது எல்லாமே வந்து உங்க ஃபேமிலி பத்தி சொல்லுங்க. அதை நான் கேட்கணும்னு நினைச்சேன். அடுத்து உங்களோட ஹஸ்பண்ட் என்ன பண்றாரு, உங்களுக்கு குழந்தைங்க? ஹஸ்பண்ட் வந்து TGS ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, வைஸ் பிரசிடென்ட்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு ஒரு பையன், அவன் 8th படிச்சிட்டு இருக்கான். 7th to 8th. ஓகே. இப்போ நம்ம இல்ல கடலைப்பருப்பு 3 டீஸ்பூன் போட்டுக்கலாம். ஓகே. அதே மாதிரி உடனேவே உளுத்தம்பருப்பையும் போட்டுடலாம். ரெண்டும் ஒரே நேரத்துல. கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு சேர்க்கறதுக்கு என்ன காரணம்? கடலை கொஞ்சம் கிறிஸ்பினஸ் கிடைக்கும் சாப்பிடும்போது. ஓ. இது நம்ம கலரி விட்டுட்டானா செவக்காம இருக்கும். இது கொஞ்சம் இப்ப செவக்க போறது. இதுக்கப்புறம் நம்ம உடனே இது வெங்காயம் போட்டுடலாம். வெங்காயம் இப்ப பெரிய வெங்காயம் இதுக்கு வந்து நான் இப்போ 1 டம்ளர் இது குருணை வச்சிருக்கேன். இதுக்கு பெரிய நார்மல் சைஸ் 2 வெங்காயம். 2 வெங்காயம். ஓகே. இப்போ இது கொஞ்சம் இது நல்லா வதங்கின உடனே கத்திரிக்காயும் இதோட சேர்த்து ஆட் பண்ணிடலாம். ஓகே. கத்திரிக்காய் எடுத்து வச்சுக்கலாம். அந்த கொஞ்சம் மஞ்சள் பொடியை கொடுத்துருங்க, அதை கொஞ்சம் போட்டுடலாம். ஓகே. மஞ்சள் பொடி எல்லாம் சேர்க்கறதுக்கு என்ன காரணம்? மஞ்சள் பொடி வந்து ஜெனரலாவே கிருமி நாசினி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. எதுக்குமே போட்டாலும் இப்ப நம்ம இதுக்கெல்லாம் அந்த உரம் அந்த இதெல்லாம் போட்டுப்பாங்க இல்லையா, சோ அதனால எதுக்குமே இந்த மஞ்சள் பொடி கிருமி நாசினி, இன்னொன்னு வந்து நல்ல கலர் கொடுக்கும். அதுக்குதான் இப்ப கொஞ்சோண்டு இதுக்கு இந்த வெங்காயத்துக்கு மட்டும் தேவையான கொஞ்சம் உப்பு போட்டலாம். ஏன்னா அப்பப்ப அந்த உப்பு போட்டா சீக்கிரம் வெங்காயம். உப்பு போடும் போது ஜெனரலா வந்து இந்த நைஸ் உப்பு தானே போடுவாங்க, கல் உப்பு போடுறதுக்கு என்ன காரணம்? இந்த மாதிரி சமையலுக்குலாம் கல் உப்பு தான் பெஸ்ட். இந்த வெங்காயம் வதங்குற அளவுக்கு இந்த கொஞ்சம் இதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு தடவை உப்பு போட வேண்டியது இருக்கு. ஆமா, கண்டிப்பா போடணும். இந்த குருணைக்கு போடணும், கத்திரிக்காய்க்கு போடணும். சோ கண்டிப்பா போடணும். இது லைட்டா கொஞ்சமா போட்டோம்னாக்க அது கொஞ்சம் சீக்கிரமா வேகும். அந்த டேஸ்ட் கொஞ்சம் வெங்காயத்துக்கு நல்ல டேஸ்ட் வந்துரும். ஓகே. சோ இப்போ இது ஆற வேண்டிய நேரம் வந்துருச்சு. அப்போ ஆமா, இது கொஞ்சம் ஆற நேரம் வந்துடுச்சு. கத்திரிக்காயை நம்ம போட்டுடலாம். கத்திரிக்காய் வந்து நான் நார்மல் சைஸ் ஒரே ஒரு கத்திரிக்காய் தான் போட்டுருக்கேன். சரி, இது இப்ப எவ்வளவு நேரம் வதங்கணும்? இது நல்லா சுருங்கணும். ஒரு 10 நிமிஷமாவது அது நல்லா வதங்கணும். ஓகே. நம்ம குக்கர்ல தண்ணி வச்சுட்டு இந்த குருணையை வேக வச்சிடலாம் சார். அடுப்பை பத்த வச்சிருங்க. என்ன டிசைன் எடுப்பா இருக்கு, சிக்கி சிக்கி சிக்கின்னு ஒரு சவுண்டோட வருது. ஆமா சார், இது அது வந்து அதுலயே வந்து மியூசிக் கலந்திருக்கா? ஆமா, நம்ம என்ன பண்ணலாம், கத்திரிக்காய் இதுல போட்டுடலாம். இது கொஞ்சம் பெரிய அடுப்பா இருக்கு. சரி. இதுல வந்து நம்ம குக்கரை வச்சிட்டோம்னா சீக்கிரமா இது ஆயிடும். இல்ல கொஞ்சம் தண்ணி விட்டுடுங்க. தண்ணி விடுறேன். போதும். இப்ப என்ன பண்ணோம், இந்த புளி கரைசல் கரைச்சி வச்சுக்கோம் இல்லையா, அத இந்த ஏன்ஸ்ல வச்சுட்டு இந்த புளி கரைசல் இதுல விட்டுடலாம். ஓகே. புளிக்கரைச்சல் இதுல சேர்க்கறதுக்கு என்ன காரணம்? இது வந்து உப்புமா அப்படின்னு சொன்னா சப்பு சப்புன்னு இருக்கும் இல்லையா, இப்ப அந்த மாதிரி இல்லாம நம்ம வந்து கத்திரிக்காய் வெங்காயம் எல்லாம் போடுறோம். இப்ப புலாவ் அப்படிங்கிற போது ஜெனரலா புலாவுக்கு எல்லாம் புளி சேர்க்க மாட்டாங்க. இது வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். டேஸ்ட் வந்து அந்த கத்திரிக்காயோட கடுப்பு இருந்தா கூட எடுத்துரும். சோ கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும், கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். அதுதான். எப்படி இப்பெல்லாம் யோசிக்கிறீங்க நீங்க? இதை தூக்கி அதுல போடுறது, அதை தூக்கி அதுல போடுறது, மாத்தி ஏதாவது பண்ணியாதானே சார் நீங்களா சாப்பிடுறீங்க. அதுக்கு என்ன பண்ண முடியும்? இது என்னது? இதுதான் தண்ணி நான் அளந்து வச்சிருக்கேன். புளிக்கு கொஞ்சம் வச்சுட்டு மிச்சத்தை வச்சிருக்கேன். சோ மிச்சத்தை இதை அப்படியே இதை விட்டுடலாம். வெரி குட். நான் ஆல்ரெடி இதை அளந்து வச்சிருக்கிறதுனால இதை அப்படியே விட்டுடலாம். சரி, இப்போ சாரை பத்தி சொல்லுங்க. அவர் வந்து TCSல வந்து VP-ஆ இருக்காருன்னு சொன்னீங்க. ஆமா. இப்போ அவரோட ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ்லாம் சொல்லுங்க. அவருக்கு நீங்க என்ன சமைச்சா ரொம்ப பிடிக்கும்? அவருக்கு முதல்ல அவங்க அம்மா சமையல் தான் ரொம்ப பிடிக்கும். நாங்க எல்லாருமே அப்படிதான். ஏன்னா நாங்க வந்து பல வருஷங்களா அம்மாவோட சாப்பாட்டுலயே வளர்ந்துட்டோம்ல. ஆமா. சால்ட் போட்டுடலாம். ஓகே, போடுங்க. சொல்லுங்க, என்னென்ன பிடிக்கும் நீங்க சொன்னீங்கன்னா? நான் பண்ண புலாவ் பிடிக்கும் சார். இதுக்கு நம்ம உப்பு போட்டாச்சு. என்ன பண்ணோம், நம்ம கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிடலாம். சோ அடியில ஒட்டாம இருக்கும். ஓகே. இப்போ நம்ம இதை என்ன பண்ணணும், இதை கொஞ்சம் எடுத்து வச்சிடலாம். தட்டுல எடுத்து வச்சுட்டு இந்த வெத்த மிளகாய் இதெல்லாம் போட்டோம் இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் இதுல போடணும். அப்பதான் அதுக்கு காரம் இறங்கும். இதை கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு இதை கொஞ்சம் வதங்கிட்டு போதும். கடைசியில இதுல போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி அந்த வெத்த மிளகாய், அந்த காரம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பெருங்காயம் அதெல்லாம் போட்டு இதோட ஆட் பண்ணிட்டா அந்த குக்கரை போட்டு மூடிடலாம். இப்போ கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் ஊத்திட்டு ஓகே. அடுத்து இது வந்து இப்போ இந்த வெத்த மிளகாய இப்போ நம்ம ஒரு டம்ளர்னா ஜெனரலா ஒரு 4 வெத்த மிளகாய் போட்டுக்கலாம். நம்ம கொஞ்சம் மீடியம் காரம் இல்ல நல்ல காரம் சாப்பிடுவோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம காரம் போட்டுக்கலாம். ஜெனரலா போடணும்னா இதுக்கு வந்து ஒரு 3 வெத்த மிளகாய் போட்டா போதும். நல்ல காரம் சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னா மட்டும் எக்ஸ்ட்ராவா போட்டா போறோம். ஆனா இப்ப இந்த வெயில் காலத்துக்கு ரொம்ப காரம் சாப்பிட்டா நல்லது கிடையாது. அதனால சூடு வந்து பொங்கிட்டு தான் இருக்கு. ஆமா. சோ அதனால நம்ம வந்து இது வந்து பச்சை மிளகாய ஒரே ஒரு பச்சை மிளகாய் நல்ல பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். சோ அதனால அதையும் அப்படியே இதோட போட்டு நல்லா ஆட் பண்ணிடலாம். இதுல வந்து இப்ப கொஞ்சம் இது ஆன உடனே இந்த வெடிச்சதுக்கு அப்புறமா கருவேப்பிலை இருக்கு இல்லையா, அதை அப்படியே இதுல போட்டுடலாம். கருவேப்பிலைய, பெருங்காயம் இருக்கு இல்லையா, இந்த பெருங்காயத்தை அதுல போட்டுடலாம். சாப்பாட்டுல பெருங்காயம் சேர்க்கறதுக்கு என்ன காரணம் சொல்லுங்க? ஜீரண சக்தி போதும். ஐயோ, ரொம்ப போட்டேன்னா ரொம்ப போட்டீங்கன்னா உங்களால சாப்பிட முடியாது. அப்புறம் கசக்கிறதுன்னு சொன்னீங்கன்னா நான் இல்ல. ஓகே இல்ல
பாருங்க நீங்க பண்ணிட்டு இருக்கிறது வந்து ஒருத்தருக்காக இல்ல, கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள் பார்த்து அவங்க வீட்லயும் ட்ரை பண்ண போறாங்க. இப்போ நம்ம இதுல போட்டாச்சு சார். இப்போ நம்ம பண்ண வேண்டிய மெயின் ஐட்டம்ஸ் எல்லாம் முடிச்சாச்சு. இப்போ நம்ம லாஸ்ட் என்ன பண்ணணும்னா அந்த வெந்தய பொடி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த வெந்தய பொடி ஒரு ஸ்பூன் இப்ப இல்ல, இது வெந்து முடிஞ்ச உடனே அதையும் இதை போட்டுட்டு இந்த வெந்தய பொடியும் போட்டுட்டு நல்லா கலந்துட்டு சாப்பிட வேண்டியதான். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இது நல்லா ஒரு வாட்டி கலந்துடலாம். ஒரு வாட்டி கலந்துட்டு இதோட தட்டை போட்டு மூடிட்டு எவ்வளவு நேரம் அது அடுப்புல இருக்கு? ஒரு விசில் வந்தா போதும் சார். ஒரு பிரஷர் பேன்ல வச்சிருக்கிறதுனால சீக்கிரம் ஆயிடும். ஒரு விசில் வந்ததுன்னா போதும். நம்ம இதுக்கு வேணுங்கிற உப்பு போட்டாச்சு, இதுல எண்ணெய் ஊத்தியாச்சு, இதுல எல்லாமே பண்ணியாச்சு. சோ இப்போ நம்ம ஒரு குக்கரை வெயிட் போட்டு மூடிட்டோம்னா ஒரு 10 மினிட்ஸ்ல விசில் வந்துரும். ஆமா. இப்போ இந்த சாப்பாட்டுக்கு எது கரெக்டான சைட் டிஷ்? இதுக்கு வந்து நீங்க தயிர் பச்சடி, வெண்டைக்காய் தயிர் பச்சடி, வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இல்ல தயிர் பச்சடி வேண்டாம் அப்படின்னா இந்த பொரியல் இருக்கு இல்லையா, வடாம், அந்த மாதிரி எண்ணெயில பொரிச்சு அப்பளம் வடாம் அந்த மாதிரியும் வச்சுக்கலாம். ஏன்னா இதுல புளி இருக்கிறதுனால அந்த அப்பளம் வடாம் காம்பினேஷன் நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப காரமா எடுத்து அப்படின்னு சொன்னா இந்த சின்ன பசங்களுக்கு எல்லாம் தயிர் பச்சடி, வெண்டைக்காய் தயிர் பச்சடி, வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி, வெள்ளரிக்காய் தக்காளி வெங்காயம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு கலந்து தயிர் பச்சடி அந்த மாதிரி இருந்தா பசங்களுக்கு பிடிக்கும். நம்ம வேற யாராவது கெஸ்ட் வராங்கன்னா அது மட்டும் போறாது இல்லையா, அப்போ அதுக்கு வந்து நம்ம நல்லா அப்பளம் வத்தல் நல்லா பொரிச்சு வச்சோம்னா நல்லா இருக்கும் இது காம்பினேஷன். ஏன்னா அந்த புளி சேர்த்துக்கிறதுனால காம்பினேஷன் நல்லா இருக்கும் இதுக்கும் அதுக்கும். ஓகே, சாப்பாட்டு அதாவது மெயின் டிஷ்ஷும் சொல்லிட்டீங்க, அது கரெக்டான சைட் டிஷ்ஷும் சொல்லிட்டீங்க. இப்போ உங்களை பத்தி சொல்லுங்க. இப்போ ரிலாக்ஸா இருக்கிற நேரங்கள்ல உங்களோட ஹாபிஸ் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? ஜெனரலாவே பாட்டு ஓடினே இருக்கும் சார். ஓகே, ஒண்ணு அது பாடிட்டே இருக்கும், இல்லனா நான் பாடிட்டே இருப்பேன். ஓகே, சோ இதுதான் என்னோட ஹாபி. என்ன மாதிரி பாட்டு? இப்போ சினிமாங்கற கல்ச்சர் அது இல்ல, சினிமா ஆக்சுவலி இப்ப இருக்க சினிமா பாட்டுலாம் எனக்கு தெரியாது. நான் காலேஜ் படிக்கிற வரைக்கும் இந்த சினிமா பாட்டுலாம் எனக்கு கத்துப்படி. ஓகே, அப்படி நீங்க காலேஜ் படிக்கும்போது இருந்த ஒரு பாட்டை பாடுனீங்கன்னா அதுவும் அப்படியே வெந்திட்டு இருக்கும், நீங்களும் அப்படியே பாடலாம். நான் வந்து இப்போ ஒரு சினிமா பாட்டு, உங்களுக்கு ஃபேவரட் ஆக்டர் யாரு? கமலஹாசன் சார். சரி, அப்ப உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கமல் பாட்டு பாடிடலாமா? பாடுங்க. உன்னால் முடியும் தம்பி பாத்திருக்கீங்களா? ஆஹா, பார்க்காம இருப்போமா அந்த படத்தை? அது என்னோட குருநாதர் கேபி சார் பண்ண படம், அது நிறைய வாட்டி பாத்திருக்கேன். அதுல இருந்து இதழில் கதை எழுதும் ஒரே ஒரு லைன் மட்டும் பாடுறேன். பாடுங்க. இதழில் கதை எழுதும் நேரமேது, இன்பங்கள் அழைக்குது மனதில் சுகம் மலரும் மாலையுது, மான்விடி மயங்குது இதழில் கதை எழுதும் நேரமேது. ஒரு லைன் போதும் சார். போதும் மேடம், ரொம்ப 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 நல்லா இருந்துச்சு. இது இன்னொரு 1 நிமிஷம் ஆகும்ல இது? ஆமா சார், கொஞ்சம் அந்த விசில் மட்டும் அந்த அடங்கிட்டுனா நம்ம உடனே திறந்துடலாம். ஓகே மேடம் சொன்ன மாதிரி 1 நிமிஷம் ஆகட்டும், அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுத்திருப்போம். சரிங்க, மேடம் சொன்ன டைம் ஆயிடுச்சு. மேடம் ஓபன் பண்ண வேண்டிய டைம் வந்துருச்சா? ஷூர் சார். வெரி குட். கத்திரிக்காய் புலாவ் என்ன லெவல்ல வருது? ஓ, இன்னொரு தட்டு இருக்கோ ஸ்பெஷலா அந்த ரங்கநாதரோட அந்த ரூம் ஓபன் ஆகும்ல ஒன்னொன்னா? ஆமா சார், அந்த மாதிரி ஓபன் ஆகுது. மிக்ஸ் பண்ணணும் இல்லையா? ஆமா சார். இப்ப இதையும் இதை போட்டுட்டு கலக்கணும். ஓகே, கலந்துடலாம். இப்ப அந்த புளி கரைசல் போட்டதுனால இப்ப பிரவுன் கலர்ல இருக்கு இல்லையா? ஆமா. இப்ப நம்ம என்ன பண்ணணும், இதை வச்சுட்டு இதையும் இதோட போட்டு ஆட் பண்ணிட்டு ஓகே, இப்போ அதுல இருக்கதெல்லாம் அதுல போட்டாச்சு. ரைட், இத வச்சிட்டோம். இப்போ வெந்தய பொடி அதுல போடணும் கொஞ்சமா. எதுக்கு இந்த வெந்தய பொடினா குளிர்ச்சிக்கு தான். நம்ம புளி எல்லாம் சேர்த்திருக்கோம் இல்லையா, அது சூடு இல்லையா, அது போதும். போதுமானதா? போதும், அவ்வளவுதான். இப்போ நம்ம என்ன பண்ணோம், கொத்தமல்லியை போட்டுடுங்க. ஓகே, இப்போ இதுல எல்லாமே போட்டாச்சு. கொத்தமல்லி எவ்வளவு வேணா போடலாம், நீங்க அப்படியே போட்டுடுங்க. அவ்வளவுதான், போடுங்க, அப்படியே சாப்பிடுவேன். இது நல்லா இப்ப மிக்ஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து புலாவ் வந்து ரெடி ஆயிடும். இது ரெகுலரா வந்து அரிசி தானே யூஸ் பண்ணுவாங்க, அது இல்லாம குருணை போடுறதுக்கு என்ன காரணம்? ஜெனரலா இப்போ நம்ம எல்லா காய்கறியும் போட்டு அரிசியில பண்றோம், எல்லாம் ஒரே மாதிரி புலாவா இருக்கு. இப்ப டிஃபரெண்டா இருக்கும், சம்திங் டிஃபரெண்ட். இப்ப நம்ம ஜெனரலா புலாவ் பண்ணோம்னா கத்திரிக்காய் போட மாட்டோம் இல்லையா? சோ இப்ப இந்த கத்திரிக்காய் போட்டு டிஃபரெண்டா பண்ணலாமேன்னு சொல்லிட்டு குருணை போட்டு பண்றோம், அவ்வளவுதான். இப்போ உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்க சாப்பிட ரெடி ஆயிட்டீங்களா? ஐயோ, இந்த கேள்வியை நீங்க என்கிட்ட கேட்கவே கூடாது. ரெடி. ரைட் மேடம், இவ்வளவு அழகா எங்களுக்காக கத்திரிக்காய் புலாவ் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப 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 மனமார்ந்த நன்றி. நீங்க இப்போ பண்ணது எங்களுக்காக மட்டும் இல்ல, கிட்டத்தட்ட அதை பார்த்துட்டு இருக்க அஞ்சப்பட்டி நேயர்கள் எல்லாரும் இன்னைக்கு அவங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாக்குறாங்க. கண்டிப்பா. ஓகேவா? தேங்க்யூ. சரிங்க, இதை நான் இப்ப டேஸ்ட் பண்ண போறேன். இதை டேஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி மேடம் இதை எப்படி பண்ணாங்கிற ஒரு ரீகேப். அடுப்பை பத்த வச்சு அதுல ஒரு கடாயை வச்சு கடாயில எண்ணெய் ஊத்துங்க. எண்ணெய் நல்லா சூடானவுடனே
அதுல கடுகு போடுங்க. கடுகு நல்லா வெடிக்கிற அளவுக்கு வந்தப்புறம் அதுல கடலை பருப்பையும் உளுத்தம் பருப்பையும் போட்டு ரெண்டும் செவக்கிற வரைக்கும் நல்லா கிண்டுங்க. கிண்டுன அப்புறம் நறுக்கி வச்ச வெங்காயத்தை அதுல போட்டு அது ஒரு 10 நிமிஷம் வதங்க விடுங்க. நல்லா வதங்கின அப்புறம் அதுல மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே நறுக்கி வச்ச கத்திரிக்காய் இது எல்லாத்தையும் ஒன்னா போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மறுபடியும் நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் குக்கரை வச்சு குக்கர்ல கொஞ்சோண்டு தண்ணியை ஊத்தி அதுக்கு மேல ஒரு பாத்திரத்தை வச்சு அந்த பாத்திரத்துக்குள்ள புளி கரைசலை ஊத்தி அதுல நமக்கு தேவையான அளவுக்கு குருணையை போட்டு குருணையில மறுபடியும் கொஞ்சோண்டு உப்பு அப்புறம் கொஞ்சமா எண்ணெய், ஏன்னா அது ஒட்டாம இருக்கணுங்கிறதுக்காக இது எல்லாத்தையும் ஒன்னா போட்டு அதுக்கப்புறம் ஏற்கனவே நாம வதக்கி வச்சிருக்க அந்த கத்திரிக்காவை ஒரு தட்டுல கொட்டி வச்சுட்டு அதே கடாயில கொஞ்சமா எண்ணெயை விட்டு அதுல காஞ்ச மிளகா, பச்சை மிளகா, கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் இது எல்லாத்தையும் ஒன்னா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அது ஒரு 5 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டு நம்ம இந்த குக்கர்ல வச்சிருக்கிற அந்த குருணையோட சேர்த்து ஒன்னா கலந்து அதுக்கு மேல ஒரு தட்டு வச்சு குக்கரை மூடி 2 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஸ்டீம் நல்லா அடங்கினோடனே குக்கரை திறந்து ஏற்கனவே நம்ம வதக்கி வச்சிருக்க கத்திரிக்காயை ஒன்னா போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு அதுல வெந்தய பொடி, கொத்தமல்லி ரெண்டுத்தையும் போட்டு அந்த குருணையை நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு பவுல்ல சர்வ் பண்ணா கத்திரிக்காய் புலாவ் தயார்.